நம்மளோட பெஸ்ட் செல்ஃப் ஆகணும்னா இந்த 4 விஷயத்த செய்யாம இருக்கலாம். கம்ப்ளைனிங். இது என்ன ரொம்ப சிம்பிளான விஷயம் தானே. கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். பட் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கோம்? தி மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்னு ஒரு செம புக் இருக்கு. அதுல ஒரு அழகான விஷயம் சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் சம்ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு க்ரோ, நெவர் கம்ப்ளைன், நெவர் கண்டம் அண்ட் நெவர் கிரிட்டிசைஸ் அப்படின்னு. கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாதா? அது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறோம்னா, லெட்ஸ் அஸ்யூம் நம்ம ஒரு ஒர்க்ல இருக்கோம். நமக்கு ஒர்க் வந்து நிறைய இருக்கு. எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டே இருக்கேனே அப்படின்ட்டு நம்ம கோவமா வருது. நம்மளோட கோவொர்க்கர் கிட்ட சொல்லிட்டே இருக்கோம். இது மூலமா என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, நம்ம தேவையே இல்லாம நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அண்ட் இன்னொன்று, அந்த பர்சன், அந்த கோவொர்க்கர் வந்து நமக்கு ரிலையபிளான பர்சனா இல்லைன்னா அது வந்து ஆப்போசிட்டா போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது மூலமா, நம்ம ஒர்க் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்கு மூலமா ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்குதா? கண்டிப்பா இல்ல. நம்மளோட ஒர்க் வந்து குறைய போறதில்ல. நம்மளோட எனர்ஜி அதிகமாக போறதில்ல. இதுலேருந்து எதுவுமே கிடைக்க போறதில்ல. பட் தென் எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்றோம்? நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஒரு விஷயத்த பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா, பிஃபோர் ஈவன் வி ஸ்டார்ட் கம்ப்ளைனிங், லெட்ஸ் ஆஸ்க் திஸ் கொஸ்டின் டு அவர் செல்ஃப். வாட் இஸ் த ஒன் திங் ஐ கேன் டூ டு சேஞ்ச் த திங் விச் ஐ எம் அபவுட் டு கம்ப்ளைண்ட்? இந்த கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம ஒரு விக்டிமா யோசிக்காம எப்படி இந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளியில வர்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பழகலாம். ஸோ நெவர் கம்ப்ளைண்ட். அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம். பட் இஃப் வி கேன் நாட் கண்ட்ரோல் அவர் எமோஷன்ஸ், இஃப் வி லெட் அவர் எமோஷன்ஸ் டு ரூல் அவர் லைஃப், தென் வி கேன் நாட் பிகம் அவர் பெஸ்ட் செல்ஸ். நான் ரொம்ப நல்லவன், ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக கோவம் வரும். எனக்கு கோவம் வரும்போது நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியாது. லெஃப்ட் ரைட் சென்டர் நான் இஷ்டத்துக்கு பேசுவேன், ஆனால் நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, we are making fool out of ourselves. In the emotions, it can be anger, guilt feeling, or whatever it is not, all these negative emotions are not going to reap any positive results. நம்ம கில்ட்ல இருந்தாலும் சரி, ரிக்ரெட்ல இருந்தாலும் சரி, ஆங்கர்ல இருந்தாலும் சரி, எம்டியா ஃபீல் பண்ணாலும் சரி, எப்போல்லாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நமக்கு தோணுதோ, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒரு குட்டி டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் வெயிட் அண்ட் பாஸ் ஃபார் 2 minutes and think. இதை நம்ம இப்போ பண்ணோன்னா what is going to happen? If I let out and shout, what is going to happen? அது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை ஹர்ட் மட்டும் தான் பண்ண போதா, ஆர் அதுல இருந்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்க போதா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய நேரத்துல இட் இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ எப்போல்லாம் நமக்கு ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் காட்டணும்னு தோணுதோ அப்போல்லாம் லெட்ஸ் டேக் that pause and then we can let out that emotion. Throwing away our money is energy and how we treat money is how money treats us. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பணம் ஒரு முக்கியமான எலிமெண்ட். நம்ம லைஃபுக்கு பணம் ரொம்ப தேவைன்னு தெரியும். ஆனாலும் ஒன்று பணத்தை பார்த்து பயப்படுவோம், இல்லைன்னா பணத்தை மதிக்கவே மாட்டோம். அப்படி இல்லைன்னா பணத்தை we just take it for granted. If we take it for granted, for example, சில நேரத்தில் நமக்கு என்னதான் பணம் இருந்தாலும் we tend to spend. We don't value it. We just spend wherever we want to. ஒரு நல்ல ஃபோன் இருக்கு, ஆனாலும் வருஷம் வருஷம் புது ஃபோன் மாத்துறது. ஒரு நல்ல கார் இருக்கு, அது நல்லா தான் போயிட்டு இருக்கு, ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனாலும் சொசைட்டல் வியூ வந்து எப்படி இருக்கும்? என்னோட ஸ்டேட்டஸ்க்காக நான் இதை மாற்றுவேன், என் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க அதனால நான் மாற்றுவேன், இந்த ஃபோன் வச்சுருந்தா தான் எனக்கு மதிப்பு கிடைக்கும். இப்படி இஃப் வி ஆர் நாட் வேல்யூவிங் வாட் வி ஆர் ஹேவிங் நவ், nothing is going to change. It is short term. அதனால தான் 95% of lottery winners never stay rich. Because அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கலாம், but they don't know how to value it. They just use it just like that. ஏன்னா அதோட மதிப்பு தெரியாது, அதுக்கான மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அந்த பணமும் அவங்களுக்கான மதிப்பு கொடுக்காது. இட் வில் லீவ் them. வந்த வேகத்தில் திரும்பி போயிடும். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணுமோ அதை விட பெரிய மைண்ட் செட் வேணும் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த பணத்தை பெருக்கிறதுக்கு. ப்ரொகாஸ்டினேஷன் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். சில விஷயங்களை செய்யணும், அது செஞ்சால் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் க்ரோத் வரும்னு தெரியும், ஆனாலும் செய்ய மாட்டோம். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துட்டே இருக்கும். நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு ஏதோ நம்ம 1000 வருஷம் வாழ போகிற மாதிரி we think. இன்னைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, இன்னைக்கு எனக்கு எனர்ஜி இல்லை, இன்னைக்கு எனக்கு வேற ஏதோ வேலை இருக்குது, டெய்லி ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளிட்டு போயிட்டே இருக்கோன்னா இட் இஸ் நெவர் கோயிங் டு ஹேப்பன். You can be in your 20s, you can be in your 30s, or whatever the age is. I learned a very important lesson recently. என்னன்னா என்னோட அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா உனக்கு வந்து லைஃப் வந்து எப்படி போச்சு அப்படின்னு கேட்கும்போது she said, as a 60-year-old woman, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 20 yearsல we may feel that I still have a lot of time. I can do all those things later. But கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இட்ஸ் கோயிங் டு கோ. இந்த ஷார்ட் லிமிட்டட் டைமில்
what are we going to do, how far we are going to go, and how meaningful we are going to make our life is all that matters. அதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? 80 வயசுல அந்த சாகர தருவாயில இதெல்லாம் பண்ணிருக்கணுமோ அப்படிங்கிற அந்த ரிக்ரெட்டோட வலி இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய வலி. ஸோ லெட் அஸ் நாட் கெட் இன் டு தட். லெட்ஸ் டூ வாட் எவர் தட் இஸ் நீடட் டுடே. இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணலாம், அதுக்கான ரிசோர்சஸ் இல்லாம இருக்கலாம், ஆர் அதுக்கான வழி இல்லாம இருக்கலாம். த மொமெண்ட் வி டிசைட் டு டூ இட், ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான வழி பிறக்கும். இட் இஸ் ஜஸ்ட் நாம தான் நம்மளோட வழியை அடைச்சிட்டு இருக்கோம், நாம தான் நம்மளோட பாத்தை தடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். ஸோ லெட் அஸ் நாட் டூ தட். இதெல்லாம் பண்ணால் நம்மளோட பெஸ்ட் வெர்ஷன் ஆக முடியும். பட் முடிவு பண்ண அடுத்த நிமிஷம் எல்லாத்தையும் மாற்றிட முடியுமா? கண்டிப்பாக இல்லை. லெட் அஸ் ஸ்டார்ட் ஸ்மால். அதுலேருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா குட்டி குட்டி வின் பார்ப்போம். அந்த குட்டி குட்டி வின் அக்யூமுலேட் ஆகும்போது இன்னும் அதிகமான சந்தோஷம் வரும், இன்னும் பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம ஆகும். ரிமெம்பர், ட்ரூ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் லைஸ் இன் லெட்டிங் கோ ஆஃப் வாட் ஹோல்ட்ஸ் யூ பேக். நம்மளோட லைஃப்பில் நம்மளோட கையை நம்மளே கட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கோம். லெட் அஸ் நாட் டூ தட். லெட்ஸ் அன்லீஷ் த பவர் விதின். லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் அண்ட் லெட்ஸ் க்ரோ onwards and upwards.